வேதிக்கலக்கல விவசாயத்தை செய்ய வேண்டும். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முன்னோர்கள்லாம் அந்த காலத்தில் சராசரியாக அவங்களோட ஆயுள் எப்படின்னா 80 வயசுலேருந்து 120 வயசு வரைக்கும் சராசரியாக ஆயுள் வந்து அவங்களுக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நவீன என்ன பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம இன்ஆர்கானிக் ஃபுட்டு சாப்பிட்றதுனால சராசரியாக ஆயுள் வாழ்க்கை எவ்வளோனா 40 வயசுலேருந்து மேக்ஸிமம் 60 வயசு வரைக்கும் தான் வாழ்றாங்க. இதெல்லாம் காரணம் என்னன்னா நம்ம இன்ஆர்கானிக் சாப்பிட்றதுனால தான். நம்மளோட அந்த காலத்தில் விவசாயம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நெல் பயிர் வைக்க போறான்னு வச்சுக்கோங்க, மினிமம் 6 மாதம் ஒரு தான் அது ஈல்டு கிடைக்கும். ஆனால் இப்போ ஹைபிரிட் வர அந்த மாதிரி சீட்ஸ்லாம் கொடுக்குறதுனால ஈல்டு வந்து பாருங்க, 60 நாள் கொடுக்குற ஈல்டை 30 நாள் கொடுத்து உங்களுக்கு டபுள் மடங்கு ஈல்டு கொடுக்குறாங்க. இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளோட இந்த சீட்ஸ்லாம் நம்மளுக்கு மார்க்கெட்டிங்காக பண்ணுறாங்க. நம்ம கார்பரேட் கம்பெனிஸ் கீழே தான் வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். விவசாயிகள் வந்து என்ன பண்ணணும், அது வந்து அவங்களுக்கு எதுவும் தெரியாது, அவங்களுக்கு அடிப்படை அறிவே இல்லை. நம்ம கார்பரேட் கம்பெனிக்காரங்க விதை கொடுக்குறாங்களா, அந்த விதையை வாங்கிட்டு வந்து அவங்க போட்டுறாங்க, ஈல்டு வரும்னு நினச்சிட்டு அது 6 மாதம் வளர வேண்டிய பயிரை 3 மாதத்தில் வளர்த்து அது டபுள் மடங்கு ஈல்டு கொடுக்கறதுனால வாங்கி வந்து போட்டுறாங்க விவசாயிகள். அது ஒரு சைட் எஃபெக்ட் என்னன்ட்டு நம்மளோட ஜென்ரேஷன் தான் அது கொண்டு வராங்க. அதனால தான் ஆயுள் ரேட்டும் கம்மியாகுது. அடுத்தது இது எல்லாமே இப்போ கார்பரேட் கம்பெனிஸே மார்க்கெட்டிங்காக செஞ்சுட்டு வராங்க. ஒரு இதையும் எப்படின்னா, அந்த ஒரு அந்த காலத்தில் ஒரு ஈல்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பயிர் போடணும்னா அந்த காலத்தில் அது இயற்கை மூலயமா அந்த பயிர் செஞ்சாங்க. ஆனால் இப்போ வந்து அந்த பயிர் கார்பரேட் கம்பெனிலேருந்து வாங்கிட்டு வந்து அது போடுறதுனால தான் இந்த நம்மளோட ஆயுள் ரேகை, நம்மளுக்கு நிறைய நோய்கள் கொண்டு எல்லாமே கார்பரேட் கம்பெனிஸ் தாங்க. இதுக்கெல்லாம் நம்ம என்ன தீர்வு பண்ணணும்னா, நம்ம இந்த ஆர்கானிக் முறையில் விவசாயத்தை பண்ணி ஆகணும். அதுக்கு விவசாயிகளுக்காக ஒரு கவிதை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். தொட்டுவிடும் நிலையே மானமில்லை, நீ எட்டுவிடும் கலைகளும் மானமில்லை, கடின உழைப்பு என்னை வெற்றி கரங்கள் உன்னிடம் இருக்க வெறும் கைகளை நீ நம்புவதில்லை, வாடிவிட கூடும் என்றும் தெரிந்தும் கூட பூக்கள் பூக்க மறுக்கவில்லை, உன் தோல்வியை தோல்வியாக கருதினால் அத்தோல்வியை உன்னை வென்றுவிடும், வீழ்வது தவறல்ல, வீழ்ந்து கிடப்பதே தவறு, செடியின் நேர்வை தென் கொண்ட மலர்நிலை, உன் ஒழிப்பின் நேர்வை நீ கொண்ட வெட்டை நிலை, ஒரு நாள் உனக்காக நிச்சயம் விளையும், விழித்திடு இருந்திடு உழைத்திடு அந்நாளை நோக்கி முயற்சி செய், முடியும் வரையில ஒரு மூச்சு வருவதில்லை. இந்த கவிதை விவசாயிகளை அர்ப்பணிக்கிறேன். நன்றி. வணக்கம். என் பெயர் சே அரிபாபு. நான் 11ஆம் வகுப்பு ஸ்ரீ சாரதா பாலமந்திர் ஆண்கள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கின்றேன். நான் இன்று பேச வந்துள்ள தலைப்பு சுயசார்பு இந்தியா. பிரிட்டிஷ் ஆட்சியின் அடித்தளத்தை பிடுங்குவதன் மூலம் ஆகஸ்ட் 15, 1947 அன்று இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது. சுமார் 200 ஆண்டுகள் பிரிட்டிஷ் இந்தியாவை ஆண்டது. ஆனால் இப்போது இந்தியா சுதந்திரமாகி 7 தசாப்தங்கள் ஆகின்றன. பிரதமர் நரேந்திர மோடியின் ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் அல்லது தன்னம்பிக்கை இந்தியா மிஷனை அறிவித்தார். கொரோனா வைரஸ் தொற்று தொடர்பான பொருளாதார தொகுப்பு 2020 மே 12 அன்று சிறப்பு பொருளாதாரம் மற்றும் விரிவான தொகுப்புடன் ரூபாய் 20 லட்சம் கோடி அல்லது 10% பண்ணியை 2019 மற்றும் 2020 ஆண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை அடைவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஆத்ம நிர்பர் பாரத் என்பது இந்தியாவை ஒரு தன்னம்பிக்கை நாடாக மாற்றுவதற்கான பிரதமர் நரேந்திர மோடியின் பார்வை. இந்தியா உலகின் ஒரு பகுதி. இந்தியா முன்னேறினால் அவ்வாறு செய்வதன் மூலம் உலகின் முன்னேற்றத்திற்கும் பங்களிக்கிறது. ஒரு தன்னம்பிக்கை கொண்ட இந்தியாவை உருவாக்கினால் உலகமயமாக்கல் புறக்கணிக்கப்படாது, ஆனால் உலக வளர்ச்சிக்கு உதவும். சுயசார்பு இந்தியா பணியின் முக்கிய நோக்கம் உள்ளூர் தயாரிப்புகளை ஊக்குவிப்பதாகும். இந்த பணி மேக் இன் இந்தியா முன்முயற்சியை நிறைவு செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது விவசாயத்துறை உட்பட இந்தியாவில் உற்பத்தியை ஊக்குவிக்கிறது. தன்னம்பிக்கை கொண்ட இந்தியா என்பது இந்தியாவை உலகின் பிற பகுதிகளிலிருந்து துண்டிக்கவோ அல்லது உலகில் இருந்து தனிமைப்படுத்தவோ அல்ல. அந்நிய நேரடி முதலீடு மற்றும் தொழில்நுட்பம் எப்பொழுதும் வரவேற்கத்தக்கது. உலகளாவிய பொருளாதாரத்தின் ஒரு பெரிய மற்றும் மிக முக்கியமான பகுதியாக இருப்பதுதான் இதன் பொருள். எனவே எங்களை பொறுத்தவரை ஒரு தன்னம்பிக்கை இந்தியாவை உலகத்துடன் இணைந்திருக்கும் போது பொருளாதார வளர்ச்சியுடன் மக்களின் வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்துவதாகும். சுயசார்பு இந்தியாவின் வியூகம். தன்னம்பிக்கை இந்தியாவின் மூலோபாயத்தின் கீழ் அரசாங்கம் 4Lல் கவனம் செலுத்தியுள்ளது: நிலம், தொழிலாளர், பணப்பழக்கம் மற்றும் சட்டம். சுயசார்பு இந்தியாவின் 5 தூண்கள்.
ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் அல்லது சுய நம்புவதற்குரிய இந்தியா மிஷன் 5 தூண்கள் அமைக்கப்படும் என்று பொருளாதாரம், உள்கட்டமைப்பு, தொழில்நுட்பம், துடிப்பான மக்கள் தொகை மற்றும் தேவை. இந்த நோக்கத்தின் பார்வை புதிய தன்னம்பிக்கை கொண்ட இந்தியாவை அனைத்து துறைகளிலும் உருவாக்குவதுதான். கல்வி, சுகாதாரம், விவசாயம், உற்பத்தி, உள்கட்டமைப்பு, வர்த்தகம், பாதுகாப்பு, வெளியுறவு கொள்கை, சுற்றுச்சூழல், இந்தியாவின் அனைத்து பிரிவுகளுக்கும் டிஜிட்டல் இணைப்பு தருவதுதான். சுயசார்பு இந்தியாவின் 5 தூண்களாகிய பொருளாதாரம், உள்கட்டமைப்பு, தொழில்நுட்பம், துடிப்பான மக்கள் தொகை மற்றும் தேவை. பொருளாதாரம் அதிகரிக்கும் மாற்றத்தை விட குவாண்டம் ஜம்பை அடிப்படையாக கொண்ட ஒரு ஏற்பாடு. உள்கட்டமைப்பு அது நவீன இந்தியாவின் அடையாளமாக மாறியது. தொழில்நுட்பத்தால் இயக்கப்படும் அமைப்பை அடிப்படையாக கொண்ட ஒரு அமைப்பு. துடிப்பான மக்கள் தொகை இது தன்னம்பிக்கை இந்தியாவுக்கு ஆற்றல் மூலமாகும். தேவை இதற்காக இந்தியாவின் தேவை மற்றும் விநியோக சங்கிலியின் முழு திறனை பயன்படுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆத்ம நிர்பர் பாரத் அபியானின் சாதனைகள். சுய ரிலையன்ஸ் பணிக்கு ஆதரவளிப்பதற்காக ரூபாய் 21,000 கோடி IIT முன்னாள் மாணவர் பேரவை அமைத்தது. இந்தியாவின் தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் BBI தொழில் சீனாவுக்கு அடுத்தபடியாக 2வது பெரியது. இந்த தொழில் மே மாத தொடக்கத்தில் இருந்து ஒரு நாளில் BBI 1,50,000 துண்டுகளை உருவாக்குகிறது. இது தன்னம்பிக்கை இந்தியாவுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஏனெனில் மார்ச் மாதத்திற்கு முன்பு அதன் உற்பத்தி 0 இருந்தது. BBI தொழில் மதிப்பு 2 மாதங்களில் ரூபாய் 7,000 கோடி. முடிவுரை. ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் பூட்டப்பட்ட நிலையில் உள்ள இந்திய பொருளாதார மறுமலர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கான ஒரு முக்கியமான பணி. தொற்று நோய்க்கு பிந்தைய இந்திய பொருளாதாரத்திற்கான மீட்பின் கருவியாக ஸ்வராஜ் என்ற கருத்தை மீண்டும் அறிமுகப்படுத்தியதற்காக ஆத்ம நிர்பர் பாரத் பாராட்டப்பட்டது. திறம்பட செயல்பட்டதால் அது பொருளாதார ரீதியாக நிலையானது, தொழில்நுட்ப ரீதியாக உயர்ந்தது, அதன் தேவைகளில் தன்னம்பிக்கை கொண்டது என்ற கனவை அடைய இது உதவும். ஒருங்கிணைத்த அணுகுமுறை மிகவும் விவாதிக்கப்பட்ட இந்தியா பாரத் இடைவேளைக்கு உதவுவதோடு ஒரு சமமான சமூகத்தின் அபிலாஷையும் நிறைவேற்றவும் உதவும். நன்றி. I am J. Santosh, studying in Sri Sharada Balamandir Boys Metric Higher Secondary School. Now I am here to speak about Clean India, Green India. There are many benefits towards a clean environment, like saving endangered species, clean air, fewer hazards, more source of food such as fish, and much more that are too many for this list. By having a clean environment, we can have more steady supply of food, water, and many more natural resources like wood to create important products. Making India green is the dream of all the citizens. Clean India, Green India should be our dream India. The combination of Clean India and Green India makes the perfect and developing moment of India. Making India clean and green also helps in reducing global warming. Clean India and Green India have various effects on development of India. The Clean India movement is launched by the government employed. The government become sanctioning loans to support the purpose of building toilets. In addition to that, they also subsidize the cost of required materials and connected the borrowers to contractors so that they could finish the process. Not only this, but the Indian government has altered its economic and energy policies to become more environmentally responsible. Recycle the materials that are recyclable in your area and make. Composting at home reduces the volume of garbage sent to landfills and reduces the change of some products becoming marine debris. With an unhealthy environment, we can face many problems that affect the whole ecosystem and other around us. We all know the adverse effects of air pollution, acid rain, and other problems. If the environment is not clean, humans can never be healthy. As individuals, we have a potential to make a big difference, and together we can change the world.
Once our India become cleaner and greener, it will be beneficial, not only for us but for our future generation. We and coming generation will be able to live in a purer and healthier environment. This will be our best gift to them as well as us. Let's aim for a better, cleaner and green India and work together to achieve it. Thank you. Thanks for listening. நான் இன்று உங்களுடன் பேச வந்துள்ள தலைப்பு இந்தியாவின் பிரச்சனைகளுக்கு எனது கண்டுபிடிப்பு. இந்தியாவின் வளர்ச்சிக்கு மிக பெரிய தடையாய் அமைவது ஊழல், வறுமை மற்றும் வேலை வாய்ப்பின்மை. இதற்கெல்லாம் யார் காரணம்? யாரை நாம் குற்றம் கூறுவது? ஏன் நம்மால் வளர்ந்த நாடுகளைப் போல் நம்மால் வளர முடியவில்லை என 1000 கேள்விகள் நம்முள்ளே எழுகிறது. நம்மை நம் உறவினரோ அல்லது நண்பர்களோ தரைக்குறைவாய் பேசினாலே நமக்கு மிகுந்த கோபம் வருகிறது. ஆனால் நம் நாட்டையே தரைக்குறைவாய் நினைக்கின்றனர் பிற நாட்டினர்கள். ஆனால் நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? தேவையற்ற விஷயங்களில் நம் நேரத்தை கழித்து கொண்டிருக்கிறோம். அரசு வேலை புரியும் அனைத்து அரசு ஊழியர்களும் மக்களுக்கு சேவையாற்றவே இருக்கிறார்கள். முன்பெல்லாம் கடமையை மீறுவதற்குத்தான் லஞ்சம் கொடுக்க வேண்டிய நிலை இருந்தது. ஆனால் தற்போது கடமையை செய்வதற்கே நாம் லஞ்சம் தர வேண்டிய அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் வேதனை அளிக்கிறது. தனிநபரில் லஞ்சம் வாங்கும் முறை தனிநபரில் தொடங்கி இன்று நாட்டின் வளர்ச்சிக்கே மிக பெரிய தடைக்கல்லாய் நிற்கிறது. லஞ்சத்தை ஒழிக்க வேண்டுமெனில் கடுமையான சட்டம் வழங்கப்பட வேண்டும். ஒரு அதிகாரி லஞ்சம் வாங்குவதாக நிரூபிக்கப்பட்டுவிட்டால் அவரை உடனடியாக பணிநீக்கம் செய்யப்பட வேண்டும். பிச்சை எடுத்தாவது படி, ஆனால் படித்து வேலை பெற்ற பிறகு பிச்சை எடுக்காதே. இன்இக்வாலிட்டி என்ற வார்த்தைக்கு மிக சரியான உதாரணம் நம் நாட்டை தவிர வேறு எதுவும் இருக்க முடியாது என்று நான் கருதுகிறேன். ஏனெனில் ஒரு புற மக்கள் மிக பெரிய கோடீஸ்வரர்களாகவும் மற்றொரு புற மக்கள் ஒரு நேர வயிற்று பசிக்கு கூட உணவு கிடைக்காமல் இறந்து கொண்டிருக்கிறார்கள். உலகிலேயே அதிக படித்தவர்கள் என்ற எண்ணிக்கையில் ஏசியாவிலேயே முதலிடத்தை பிடிக்கிறது இந்தியா. ஆனால் நம் இந்தியாவில் இன்னும் வேலை வாய்ப்பின்மை என்பது நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கிறது. இதற்கெல்லாம் ஒரே தீர்வு என் நாட்டின் இளைஞர்களே, நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு லட்சியம் வேண்டும். நம் அனைவரது லட்சியமும் ஒரு இலக்கை நோக்கி இருக்க வேண்டும். நாம் அனைவரும் சுயநலமாக சிந்திக்க வேண்டும். நான் இராணுவ படை தலைவனாவேன், நான் ஆராய்ச்சியாளராவேன், நான் டாக்டர் ஆவேன், நான் நாளைய நாட்டையே ஆளும் அடுத்த கலாமாவேன் என ஒருவரும் சுயநலமாக சிந்திக்க வேண்டும். நாளைய இந்தியா இளைஞர்கள் கையில் வர வேண்டும். 30 வயதிற்கு முன்பே அனைத்து உயர் பதவிகளிலும் நம் கால் தடத்தை நாம் பதிக்க வேண்டும். ஊழலை ஒழிக்க நிரந்தரம் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும். இன்இக்வாலிட்டி என்ற வார்த்தையை ஒழிக்க நேர அளவிலான சம்பளம் வழங்கப்பட வேண்டும். மீன் கடை வியாபாரி 8 மணி நேரம் வேலை செய்தாலும் சரி, IT கம்பெனியில் வேலை புரியும் நேரம் 8 மணி நேரம் வேலை செய்தாலும் சரி, இருவருக்கும் ஒரே அளவிலான சம்பளம் வழங்கப்பட வேண்டும். ஏனெனில் வேலை புரியும் நேரம் என்பது இருவருக்கும் சமமாகும். அடுத்த 20 ஆண்டுகளில் டாப் 10 countries in the world நாம் இந்தியாவின் முத்திரையை நாம் பதிக்க வேண்டும். இதற்கு நம் கையில் இருக்கும் ஒரே ஆயுதம் கல்வியே ஆகும். கல்வியை கற்றால் வேலை கிடைக்கும் என்ற எண்ணத்தை நிறுத்திவிட்டு நான் கற்கும் கல்வியால் நாளைய இந்தியாவை நான் மாற்றுவேன் என்று எண்ணி படியுங்கள். வாழ்க்கையில் வெற்றி பெற மிக பெரிய லட்சியம் வேண்டும். சிறு லட்சியம் குற்றமாகும். அறிவை தேடி தேடி பெற வேண்டும். லட்சியத்தை அடையும் வரை கடுமையாக உழைக்க வேண்டும். விடா முயற்சி வேண்டும். அலைகள் கடும் பாறையையும் கரைத்து விடுகின்றன. தன் வலிமையால் அல்ல, விடா முயற்சியால். முயற்சி என்பது விதைதான். முளைத்தால் மரம், இல்லையேல் உரம். நம் அனைவரது லட்சியமும் நாளைய தலைமுறையை உருவாக்கும் சரித்திர சாதனையை படைக்கும் என கூறி விடைபெறுகிறேன். வெற்றி என்று 3 எழுத்தை தந்தாலும் சரி, தோல்வி என்று 3 எழுத்தை தந்தாலும் சரி, நான் இப்பொழுது உங்களிடம் நன்றி என்று 3 எழுத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
phrase of the day to all. Atmanirbhar Bharat, which translates to self-reliant India, is a Hindi phrase used and popularized by the Prime Minister and the Government of India in relation to economic development in the country during and after the COVID-19 pandemic. The pandemic has led to a renewed reflection on what it means to be self-reliant in terms of our everyday practices. Nations too follow this logic in their own claims of self-reliance. Self-reliant India during the pandemic has encouraged local companies to boost manufacturing, and people are now searching for more made in India products. This emotional call has shed light on the importance of using homemade products in boosting the economy and simultaneously transforming the local businesses. The pandemic has exposed the feebleness of the supply chains, and certain companies started to reconfigure their sourcing and manufacturing footprints. They are now setting up more local units so that they don't need to depend on certain factors to drive their business. The pandemic, as much as it shone a spotlight on the social dependency of individuals, also made nations realize how much they depended on other nations. Self-reliance is not in manufacturing alone. It has to be the articulation of the self of a nation about progress and development, educational goals for the future citizens of the country, and basic well-being of all the citizens, particularly the dispossessed and the marginalized. What we need to make in India are civilizational values, our own articulations of the idea of equality in an unequal society, a democracy that functions effectively, and anything else which can lead to a truly free, democratic, and egalitarian society. To make all this in a self-reliant manner is the true idea of a nation and the true self of a nation. Being self-reliant has to be the notion of every nation, and so is India. Jai Hind. Everyone, I am Surendra Kumar from Sri Sheshas International Public School. Project title is Safety Badge to Prevent School Kids from COVID-19. Introduction. Today the world is facing a very critical situation, COVID-19. Many humans lost their precious life due to this. Components which are used in our projects are ultrasonic sensor, LCD display, buzzer, Arduino Uno board, sound sensor, and a temperature sensor. Let us discuss about our prototype model. This is LCD display, this is buzzer, this is ultrasonic sensor, this is thermistor, this is cough sensor, this is Arduino Uno board. The power supply is given to the Arduino Uno board. This is Atmega 328. In this, all the programs were embedded. This is ultrasonic sensor. It is used to measure the distance. Come, let us see the working model. This is ultrasonic sensor. Anyone's come near, it will detect and the message will shown in display. This is cough sensor. Any sounds come near, it will detect and the message also shown in LCD display. Conclusion. The safety badge provides complete safety warning for the school-going kids and help us to maintain social distancing and best way to avoid COVID-19. By this continuous warning, the students can practice themselves to social distancing, wearing mask. Social distance and wearing mask avoids corona. Thank you.
நான் சேலம் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ சேஷாஸ் இன்டர்நேஷனல் பப்ளிக் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். நான் இப்பொழுது தூய்மை மற்றும் பசுமை இந்தியாவை பற்றி பேசப் போகிறேன். புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையார் காணப்படும் என்று திருவள்ளுவர் புறத்தூய்மை பற்றியும் அகத்தூய்மை பற்றியும் வலியுறுத்துகிறார். சுத்தம் சோறு போடும் கந்தையானாலும் கசக்கி கட்டு என்பன தூய்மையை பற்றி வலியுறுத்தும் அமுதமொழிகளாகும். இவ்வுலகில் உயிர்கள் வாழ்வதற்கு நிலம், நீர், காற்று இவை அனைத்தும் அவசியமானவை. அவற்றை தூய்மையாக பார்த்து கொள்வதே நமது மிகப்பெரிய கடமையாகும். நிலத்தூய்மை. வீட்டு குப்பைகளை வெளியே தெருவில் வீசி எறியக்கூடாது. சாலையோரங்களில் மலம் கழித்தல், சிறுநீர் கழித்தல், எச்சில் உமிழ்தல் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். பயிர்களுக்குரிய ரசாயன கலவையை அளவாக பயன்படுத்துவதனால் நிலத்தின் நச்சுத்தன்மையை குறைக்க முடியும். வீணான காய்கறிகள், காகிதங்கள் போன்ற குப்பைகளை குழிகளில் போட்டு எருவாக்கலாம். அடுத்து நீர் தூய்மை. சாக்கடை நீரை தெருக்களில் ஓட விடாமல் மரம் செடி கொடிகளை நட்டு அவற்றிற்கு பாய்ச்சலாம். பாதாள சாக்கடைகள் அமைக்கலாம். தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் நச்சுத்தன்மை மிகுந்த கழிவு நீரை ஏரிகளிலும் குளங்களிலும் ஆறுகளிலும் கலப்பதனால் அத்தண்ணீர் குளிப்பதற்கும் குடிப்பதற்கும் தகுதியற்று போய்விடுகின்றன. அவற்றை சரி செய்ய அந்நச்சுத்தன்மை மிகுந்த கழிவு நீரை ஒரு தொட்டியில் தேக்கி வைத்து அதன் நச்சுத்தன்மையை நீக்கி பிறகு வெளியேற்ற வேண்டும். அடுத்து காற்று தூய்மை. வீட்டில் அடுப்பு எறிவதால் வரும் புகை, பட்டாசு வெடிப்பதனால் எழும் புகை, வாகனங்களிலிருந்து எழும் புகை, தொழிற்சாலைகளிலிருந்து எழும் புகை, மனிதர்கள் புகைத்து விடும் புகை போன்றவற்றால் காற்று மாசடைகிறது. அதனை சரி செய்ய வீட்டின் அருகிலும் சாலை ஓரங்களிலோ அல்லது தரிசு நிலங்களிலோ மரம் செடி கொடிகளை நட்டு காற்றை தூய்மைப்படுத்த வேண்டும். மாணவர்களின் கடமை. சுற்றுப்புற தூய்மை கேடால் வரும் தொல்லைகளை மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும். மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு மாறாக செயல்படுகின்ற தொழிற்சாலைகளை மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு தெரியப்படுத்தலாம். குப்பைகளையும் கழிவுகளையும் அதற்கேற்ற தொட்டியில் போட வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வை மக்கள் பள்ளி பருவத்திலேயே அந்த பயிற்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும். வீணான குப்பைகளை தெருவில் வீசி எறியக்கூடாது என்ற ஒரு விழிப்புணர்வையும் மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும். நோய்களையும் நோய் தடுப்பு முறைகளையும் ஓரங்க நாடகம், விளம்பரங்கள், சுவரொட்டிகள், திரைப்படங்கள் மூலம் விளக்கலாம். குடிநீரை காய்ச்சி குடிக்க வேண்டும் என்ற ஒரு அவசியத்தையும் முக்கியத்துவத்தையும் மக்களிடம் தெரிவுறுத்த வேண்டும். நான் இவ்வுரையை முடிப்பதற்கு முன் ஒரு சிறிய செய்தியுடன் முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். அது என்னவென்றால், இயற்கை தந்த இந்த நிலம், நீர், காற்று இவை அனைத்தையும் மாசுபடாமல் பாதுகாப்பதோடு நம் வருங்கால வாரிசுகளுக்கு அவற்றை தூய்மையாக விட்டு செல்வதே நமக்கு இன்று இருக்கும் மிகப்பெரிய கடமையாகும். நன்றி.